السلام عليكم. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر. قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. رواه البخاري. அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, நம்ம குர்ஆனை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அரபி இலக்கண வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல டாக்டர் வி அப்துல் ரஹீம் உடைய துருசுல் லுகத்தில் அரபியாவுடைய முதல் பாகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஏறக்குறைய ஒரு 5-6 மாசம் ரமலானுக்கு முன்னால படிச்சிருக்கோம். ரமலான் வந்தனால ரமலானுக்காக நம்ம லீவு விட்டோம். இந்த ரமலான் முடிச்சு ஏறக்குறைய ஒரு 2 மாசத்துக்கு பிறகு மறுபடியும் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு இந்த வகுப்பை ஆரம்பிக்கக்கூடிய தௌஃபீக செஞ்ச அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரமலான் முடிச்சு இன்னைக்கு முதல் வகுப்புங்கிறனால நம்ம சில அறிவுரைகள், சில உபதேசங்களை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு நம்ம படிச்ச பழைய பாடங்கள் சில விஷயங்களை பார்த்துட்டு நம்ம அடுத்த வாரத்துக்கு இன்ஷா அல்லாஹ் புதிய பாடத்துக்கு போய்க்கலாம். சரியாமா? நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள்ல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ், நம்ம நிறைய இபாதத்து பண்றோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சக்திக்கு உட்பட்டு நம்ம அமல்கள் செய்யறோம். குறிப்பாக இந்த மாசத்தை விட மற்ற மாதங்களை விட ரமலான் மாசத்துல நிறையவே அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இபாதத்து பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த மாசம் அடுத்த மாசம் இன்ஷா அல்லாஹ் நிறைய ஹாஜிகள் ஹஜ்ஜிக்கெல்லாம் போவாங்க. நம்முடைய இபாதத்தை அல்லாஹ் ஏத்துக்கறணும். நம்ம இபாதத்தும் செய்யணும். நம்ம இபாதத்தை அல்லாஹ் என்ன செய்யணும்? ஏத்துக்கறணும். நம்முடைய இபாதத்தை அல்லாஹ் அங்கீகரிக்கணும் இல்லையா? நம்ம இபாதத்தை அல்லாஹ் அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த இபாதத்தை செய்யறதுக்கு முன்னால 2 ஷருத்துக்களோடு அந்த இபாதத்தை பண்ணணும். புரியுதா? 2 ஷருத்துக்களோடு அந்த இபாதத்தை பண்ணாதான் அந்த இபாதத்தை அல்லாஹ் ஏத்துக்கிறவானே தவிர, அந்த 2 ஷருத்தும் இல்லை என்று சொன்னால், அல்லது 2ல் ஏதேனும் ஒன்று இல்லை என்று சொன்னால், அது எவ்வளவு பெரிய இபாதத்தா இருந்தாலும் அது அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான் அப்படிங்கிறத நீங்க அடிப்படையாகவே புரிஞ்சுக்கிறோம். முதல் ஷருத்து நம்முடைய நன்மைகளை, நம்முடைய அமல்களை, நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு முதல் ஷருத்து என்ன அப்படின்னு சொன்னா, வேணா குறிச்சிக்கிறங்க, இஹ்லாஸ். முதல் ஷருத்து என்ன? இஹ்லாஸ். இஹ்லாஸ்னா என்ன? உள தூய்மை. உள தூய்மை. உள தூய்மை, உள்ளத்தின் சுத்தம், அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற எண்ணம். புரியுதா? அப்ப இஹ்லாஸ் அப்படின்னு சொன்னா உள தூய்மை, உள்ளத்தின் சுத்தம். நான் இந்த வேலைய, இந்த இபாதத்தை அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்வதற்கு பேர் இஹ்லாஸ். ஓகே. அப்ப முதல்ல இஹ்லாஸ் வேணும். இந்த இஹ்லாஸுக்கு எதிர்மறை வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா அரபியில ரியா அப்படிங்குவாங்க. இஹ்லாஸுக்கு எதிர்மறை வார்த்தை ரியா, ரியா அப்படிங்குவாங்க. நம்ம சொல்லுவோம்ல, சுத்தம் அசுத்தம் சொல்றோமா இல்லையா? அதே மாதிரி இஹ்லாஸ் எதிர் வார்த்தை எதிர்ப்பதமான வார்த்தை ரியா. ரியா, ரியா என்று சொன்னால் முகஸ்துதி.
ரியாவுக்கு ஒரு அர்த்தம் முகஸ்துதி. இரண்டாவது அர்த்தம் பெருமை. மூணாவது அர்த்தம் மக்களுக்கு காட்டுவதற்காக, பிற மக்களுக்கு காட்டுவதற்காக. சரியா? அப்ப நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா 2 ஷரத்துக்கள். முதல் ஷரத்து வந்து இஹ்லாஸ். இஹ்லாஸ் இருக்கணும். இஹ்லாஸுக்கு எதிர்ப்பதமான வார்த்தை ரியாங்கிறோம் பத்தியலா. ரியாண்டா பெருமை, ஊருக்காக செய்யறது, பேருக்காக பண்றது, புகழுக்காக பண்றது, பெருமைக்காக பண்றது. இன்னாரு இவ்வளவு இப்படி அழகா பேசுவாரு, இவ்வளவு இபாதத்து பண்ணுவாரு, இவ்வளவு அழகா வகுப்படுப்பாரு, இவ்வளவு தர்மங்கள் பண்ணுவாரு அப்படின்னு நம்மள மக்கள் புகழணும், நம்மள மக்கள் பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்வதற்கு பேர் வந்து ரியா. அந்த ரியாவை அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். ரியாவுல செஞ்சா மறுமையில கூலி கிடைக்காது. இஹ்லாஸோடு செஞ்சாதான் மறுமையில அல்லாஹ் கூலிய தருவான். புரியுதா? இஹ்லாஸ் வேணும், இஹ்லாஸ் அவசியம் எல்லா இபாதத்துக்கும். சில ஆதாரங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். சூரத்துல் பக்கராவுடைய 196வது ஆயத்தை எடுங்கம்மா. பக்கராவுல 196வது ஆயத்து. சிஸ்டர் ஆரிஃபா அதை ஸ்டாப் பண்ணிருங்க. துருசுலுகா புக் அந்த பேஜ் இருக்குல்ல, ஸ்டாப் பண்ணிட்டு பக்ரா ஷேர் பண்ணு. எஸ் சிஸ்டர். 196. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இந்த ஆயத்துடைய அந்த துண்டு சரியா? வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். எவ்வளவு போதுமா? பெரிய ஆயத்து, ரொம்ப பெரிய ஆயத்து. இந்த சின்ன துண்டு, ஆரம்பத்தில் வரக்கூடிய இந்த துண்டு மட்டுமே நம்ம இஹ்லாஸுக்கு வந்து அழகான ஆதாரம். வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். புரியுச்சா? அதம்ம, அதம்ம அப்படின்னு சொன்னா முழுமைப்படுத்தினான். எழுதுங்கம்மா, அதம்ம. ஆ தா மீம், அலிஃபுல ஃபதஹா, தாவுல ஃபதஹா, மீமுல ஷத்து வச்சு அதுக்கு மேல ஃபதஹா. அதம்ம. சிஸ்டர்ஸ் எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்கம்மா. அதம்ம. அதம்ம கருத்தா முழுமைப்படுத்தினான். அதம்மண்டா முழுமைப்படுத்தினான், நிறைவாக செய்தான், முழுமையாக செய்தான். இது வந்து இறந்த கால வினை. அல் ஃபிஅலுல் மாதி, இறந்த கால வினை. இதனுடைய வருங்கால வினை என்ன அப்படின்னு சொன்னா யு திம்மு, யு திம்மு. யா தா மீம், அதம்ம யுத்திம்மு, யுத்திம்மு. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். யுத்திம்மு அப்படின்னு சொன்னா இதனுடைய வருங்கால வினை முழுமைப்படுத்துவான், நிறைவுபடுத்துவான் அப்படின்னு அர்த்தம். அத்தம்மங்கிறது வந்து இறந்த கால வினை, முழுமைப்படுத்தினான். யுத்திம்மு வருங்கால வினை, முழுமைப்படுத்துவான். இந்த யுத்திம்மு இருக்கு பத்தியலா, யுத்திம்முடைய அசல் வந்து யு அதிம்மு. எழுதுங்கம்மா, யு அதிம்மு. அந்த யுத்திம்மையே வச்சுக்கிறங்க, அதுக்கு பக்கத்துல எழுதுங்க, யு அதிம்மு.
மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். இதே மாதிரி எழுதுங்கம்மா, இவங்க எழுதுன மாதிரி எழுதுங்கம்மா. யு அதிம்மு. அதம்ம அப்படின்னு சொன்னா முழுமைப்படுத்தினான். யுதிம்முன்னு சொன்னா முழுமைப்படுத்துவான். யுதிம்மு உடைய அசல் வந்து யு அதிம்மு. எழுதிட்டீங்களா? இதுல இருந்து தான் முலாரிலிருந்து தான் அமுராக்கணும். முலாரின்னு சொன்னா வருங்கால வினை. இந்த வருங்கால வினையிலிருந்து தான் ஏவல் வினை, கட்டளை வினை, இந்த முன்னிலை ஏவல் வினை இருக்கு பத்தியாலா, அதை ஆக்கணும். எப்படி ஆக்குவாங்கன்னு சொன்னா, முதல்ல இந்த யூ இருக்கு பத்தியாலா, அந்த யூவை வந்து அழிச்சிருங்கம்மா. யூ அழிங்க. யூ அழிச்சாச்சா? எப்படி இருக்குது? அதிம்மு அதிம்மு அப்படின்னு இருக்குது. அம்ரு அப்படிங்கும் போது அதோடைய கடைசிக்கு சுக்குன் வைக்கணும். கடைசிக்கு சுக்கூன். ஏவல் வினை, முன்னிலை ஏவல் வினை எல்லாத்துலயுமே கடைசியில சுக்குன். இஃப் அல் ஏமல் உஅபுது அப்படின்னு கடைசியில சுக்குன் வரும். புரிஞ்சா? இங்க அதிம்மு அப்படின்னு இருக்கா, இந்த மீம் வந்து கடைசி எழுத்து, அதுல ஷத்து இருக்குது. அந்த ஷத்துக்கு மேல நம்ம சுக்கூன் வச்சா படிக்க முடியாது. அப்படிதானே? ஆல்ரெடி அந்த எழுத்துல ஷத்து இருக்குது. நார்மல் எழுத்துல வந்து சுக்கூன் வச்சா நீங்க படிச்சிருவீங்க. ஒரு ஜபர் இருக்குது, ஒரு ஜேர் இருக்குது, ஒரு பேஷ் இருக்குன்னு சொன்னா அதை தூக்கி போட்டு சுக்குன் வச்சா நீங்க படிச்சிருவீங்க. ஷத்து உள்ள எழுத்துல ஷத்துக்கு மேல சுக்குன் வச்சா படிக்க முடியாது. அப்படித்தானே? அதனால சுக்கூனுக்கு பகரமா என்ன செய்யணும் சொன்னா, ஷத்து உள்ள எழுத்தா இருந்தா ஃபதஹா கொடுத்துறோம், ஜபர் கொடுத்துறோம். அந்த மீமுல லம்மா இருக்கலாமா, அந்த லம்மாவை கட் பண்ணிட்டு ஃபதஹா கொடுங்க, ஜபர் கொடுங்க. அந்த மீமுடைய லம்மாவை கட் பண்ணிட்டு ஃபதஹா கொடுத்துருங்க. அதிம்மு அப்படின்னு இருக்கு பத்தியாலா, அதை அதிம்ம அப்படின்னு மாத்துங்க. மாத்தியாச்சு ஹஜரத். சரி சரி, ஓகே. ஆனா எனக்கு மாறல. இல்ல, அங்க கீழே எழுதி இருக்குது, ஸ்கிரீன்ல செகண்ட் ஆயா பக்கத்துல எழுதி இருக்கு. ஓகே ஓகே, பரக்கல்லாஹ் ஃபீக்கும். அதிம்ம அதிம்ம அப்படின்னு இருக்கா? அதிம்ம அப்படின்னு சொன்னா நீ முழுமைப்படுத்து அப்படின்னு அர்த்தம். அதிம்ம கருத்தா நீ முழுமைப்படுத்து. அது கீழே எழுதுங்கம்மா, அதிம்மா. அந்த மீமுக்கு பிறகு ஒரு அலிஃப் மட்டும் போடுங்க. அதிம்மா. உஸ்தாத் ஒரே ஒரு நிமிஷம், நான் போர்டு ஷேர் பண்ணி அதில் எழுதி காமிச்சிடுறேன். இதில் ஆல்ரெடி ரைட்டிங்ஸ் இருக்கிறதுனால கிளியர் தெரியல. இன்ஷால்லா நான் போர்டு ஷேர் பண்ணிடுறேன் உஸ்தாத். ஆயத்து வேணுமே. இங்க எழுத இடம் இல்ல மாதிரி. அந்த அந்த 2 லைனுக்கு மத்தியில கேப் இருக்கு பத்தியா, அங்க எழுதுங்க. அடுத்த லைன்ல எழுதுறேன் உஸ்தாத் இன்ஷா. அதிம்மா. அவ்வளவுதான். மாஷா அல்லாஹ். அதிம்ம அப்படின்னு சொன்னா நீ முழுமைப்படுத்து. அதிம்மா நீங்கள் 2 பேரும் முழுமைப்படுத்துங்கள். ஓகே, அதுக்கு பக்கத்துல எழுதுங்கம்மா, அதிம்மு அதிம்மு. அதிம்மு போட்டியல்ல, அந்த வாவுக்கு பிறகு ஒரு அலிஃப் போட்டுருங்கம்மா. பன்மைக்குரிய வாவுக்கு பிறகு அலிஃப் வரும். அதிம்மு நீங்கள் முழுமைப்படுத்துங்கள், நீங்கள் முழுமைப்படுத்துங்கள். புரிஞ்சா? அதிம்ம நீ முழுமைப்படுத்து, அதிம்மா நீங்கள் 2 பேர் முழுமைப்படுத்துங்கள், அதிம்மு
பன்மை பன்மை நீங்களெல்லாம் முழுமைப்படுத்துங்கள். இதே வார்த்தையை தான் அதிமூ எழுதிக்கிறிய பத்தியலா, இதே வார்த்தையை தான் அல்லாஹ் குர்ஆன்ல இந்த பக்கராவுடைய 196வது ஆயத்துல சொல்றான். வ வ மேலும் அதிமூ. கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்காமா? எஸ் ஹஜரத். அதிமூ என்ன அர்த்தம்? முழுமைப்படுத்துங்கள். நீங்கள் முழுமைப்படுத்துங்கள். எதை? அல் ஹஜ்ஜ, ஹஜ்ஜை, ஹஜ்ஜ முழுசா பண்ணுங்க. பாதியா பண்ணி அறகுறையா பண்ணாதீங்க, முழுமையாக ஹஜ்ஜ பண்ணுங்க. வல் உம்ரத்த மேலும் உம்ராவையும், ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் முழுமையாக செய்யுங்கள், முழுமைப்படுத்துங்கள். யாருக்காக? இங்கதான் இஹ்லாஸ் வருது. யாருக்காக என்று சொன்னால் லில்லாஹி, லில்லாஹி யாருக்காக? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுக்காக. இதான் இஹ்லாஸ். ஊருக்காக பெருமைக்காக இல்லாம யாருக்காக பண்ணுங்க? அல்லாஹ்வுக்காக பண்ணுங்கள். இதான் இஹ்லாஸ். லில்லாஹி, லில்லாஹி. புரியுதா புரியலையா? புரிஞ்சு ஹஜரத். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்காக. அப்ப இஹ்லாஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்து முதல் ஆதாரம். வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹி, லில்லாஹி அல்லாஹ்வுக்காக நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமைப்படுத்துங்கள். இஹ்லாஸ் வேணும்ங்கிறதுக்கு இந்த ஆயத்து முதல் ஆதாரம். இரண்டாவது சூரத்துல் அன்ஆம் 6வது சூராவுல 162, 6ல 162. மாஷா அல்லாஹ். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன நிச்சயமாக, ஸலாத்தி என்னுடைய தொழுகை. நம்ம படிச்சுக்கிறோம் இல்லையா? என்ன படிச்சுக்கிறோம்? பைத்துன், பைத்துனா வீடு. பைத்தி என்னுடைய வீடு. கலமி என்னுடைய பேனா. மிஃப்தாஹி என்னுடைய சாவி. கிதாபி என்னுடைய கிதாப். ஏற்கனவே படிச்சுக்கிறோம். இப்ப சலாத்துன் அப்படின்னு சொன்னா தொழுகை. அதுக்கு பிறகு ஒரு யாவை போட்டு சலாத்தி அப்படின்னு சொன்னா என்னுடைய தொழுகை. குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன நிச்சயமாக, இதையும் படிச்சுக்கிறோம். நிச்சயமாக ஸலாத்தி என்னுடைய தொழுகை. வ மேலும் நுசுகி, நுசுக் எழுதுங்கம்மா, நுசுகுன், நூன் சீன் காஃப், நுசுகுன். நுசுக்கு, நுசுக்குக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் ஹஜ். ஒரு அர்த்தம் என்ன? ஹஜ். ரெண்டாவது அர்த்தம் குர்பானி. இங்க ரெண்டு அர்த்தத்தை சொல்லலாம். அந்த நுசுக்குன், நுசுகி என்னுடைய தொழுகையும், நுசுகி என்னுடைய குர்பானியும், என்னுடைய ஹஜ்ஜும். புரிஞ்சா? மேலும் மஹ்யா, மஹ்யா அப்படின்னு சொன்னா வாழ்க்கை. நம்ம உயிரோட வாழ்ற மத்தியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை. ஏ ஏ அப்படின்னு சொன்னா என்னுடைய, என்னுடைய. வ மஹ்யா ய, வ மஹ்யா ய என்னுடைய வாழ்க்கை, மொத்த என்னுடைய வாழ்க்கையும். வ மமாதி மௌத்து, மௌத்து இருக்கு பத்தியலா, மௌத்துல இருந்து மமாதி என்னுடைய மரணமும், என்னுடைய மௌத்தும். புரியுதா? நிச்சயமாக என்னுடைய தொழுகையும்,
என்னுடைய ஹஜ்ஜும் என்னுடைய குர்பானியும் என்னுடைய மொத்த வாழ்க்கையும் என்னுடைய மூத்தும் யாருக்கே உரியது? அல்லாவுக்கு. லில்லாஹி ரப்பில் ஆலமீன். லில்லாஹி ரப்பில் ஆலமீன் யாருக்கே உரியது? அல்லாஹ்வுக்கே உரியது. அப்ப நம்ம இஹ்லாஸோடு தொழுவணும், இஹ்லாஸோடு ஹஜ் பண்ணணும், இஹ்லாஸோடு குர்பானி கொடுக்கணும், இஹ்லாஸோடு வாழணும். என்னுடைய மூத்தும் நான் அல்லாஹ்வை சந்திக்க போறேன் அப்படிங்கிற அந்த இஹ்லாஸோடு அல்லாஹ்வை சந்திக்க போகணும். இப்படி இருந்தா தான் எல்லாத்தையும் அல்லாஹ் ஏத்தி தருவான் அப்படின்னு இந்த ஆயத்து சொல்லு. புரியுதா? புரியுதலாமா? அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சு இமாம். அப்ப இஹ்லாஸ் கண்டிப்பா வேணும், இஹ்லாஸ் கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்தும் 2வது ஆதாரம். 3 ஆயத்தோடு இஹ்லாஸுக்கு 3 ஆயத்தோடு முடிக்கிறேன். இஹ்லாஸுங்கிற தலைப்பை முடிப்பேன். 3வது ஆயத்து வந்து சூரத்து தஹர் எடுங்கம்மா. 76 இன்சான் இருக்கும். இன்சான் 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 இருக்கும், இல்ல தஹர் இருக்கும் சிஸ்டர். 76மா? உஸ்தாத் அதுல நம்பர் உஸ்தாத். அது எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. 8 9 8 9 ஓகே. எட்டு 9 சூரத்து தஹ்ர்ல. கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கு உஸ்தாத். சரி, கையில குரான் நீங்க எல்லாம் வச்சிருப்பீங்க, குரான்ல எடுத்துக்கிறோமா? சூரத்து தஹர் 76வது சூறாவுல 8 9 وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا إِنَّمَا نُطْعِمُكُمْ لِوَجْهِ اللَّهِ إِنَّمَا نُطْعِمُكُمْ لِوَجْهِ اللَّهِ لَا نُرِيدُ مِنكُمْ جَزَاءً وَلَا شُكُورًا. சரியா? நீங்க இதுக்கு முந்தைய ஆயத்துக்களை படிச்சு பார்த்தீங்களாக்க சொர்க்கவாசிகளை பத்தி அல்லாஹ் பேசுறான். சொர்க்கவாசிகளுடைய பண்புகள் என்ன, தகுதிகள் என்ன, என்னென்ன செய்வாங்க, என்னென்ன செய்ய மாட்டாங்க, யார பத்தி? சொர்க்கவாசிகளை பத்தி அல்லாஹ் பேசுறான். நமக்கெல்லாம் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தரணும். அதுல சொர்க்கவாசிகளை பத்தி அல்லாஹ் பேசும்போது இந்த 2 ஆயத்துல இஹ்லாஸ் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. وَيُطْعِمُونَ الطَّعَامَ أَطْعَمَ أَطْعَمَ அப்படின்னு சொன்னா உணவளித்தான். எழுதுங்கம்மா. அத்அம அலிஃபு தா ஐன் மீம். அத்அம. சிஸ்டர்ஸ் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்கம்மா. அத்அம. அத்அமன்னு சொன்னா உணவளித்தான், உணவு கொடுத்தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாலியான ஃபியல், இறந்த கால வினை. இதனுடைய வருங்கால வினை வந்து யுத்இமு. யுத்இமு உணவளிப்பான், உணவு கொடுப்பான். யுத்இமுக்கு அர்த்தம் வருங்கால வினை. எப்படி நம்ம வந்து மாலி ஃபஅல ஃபஅலா ஃபஅலு அப்படின்னமோ அது மாதிரி அத்அம அத்அமா அத்அமு மாலியா சொல்லணும். யுத்இமு முலாரிக்கு வந்து யுத்இமு யுத்இமானி யுத்இமூன. யுத்இமு ஒருவர் உணவளிப்பார், யுத்இமானி 2 பேர் உணவளிப்பார்கள், யுத்இமூன
பலர் உணவளிப்பார்கள். இங்க அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வயுத்இமூன, பன்மையா அல்லாஹ் பேசுறான். வயுத்இமூன, அவர்கள் உணவளிப்பார்கள். அத்தாம, மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றான். தாமட சாப்பாடு. வயுத்இமூன அத்தாம, அவர்கள் எவர்கள் முஅமின்கள், சொர்க்கவாசிகள். சொர்க்கவாசிகள். சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்றான். அவர்கள் சொர்க்கவாசிகள் உணவளிப்பார்கள். அலா ஹுப்பிஹி, தன்னுடைய முஹப்பத்தோடு, வெறுப்பா கொடுக்காம மனமோந்து சந்தோஷமா கொடுப்பாங்க. புரியுதாமா? யாருக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னா, மிஸ்கீனன், யாரு கொடுப்பாங்க? மிஸ்கீன்களுக்கு. யதீமன், யதீம்களுக்கு, அனாதைகள் தெரியும் உங்களுக்கு. அசீரன், அசீர் அப்படின்னு சொன்னா கைதி. அசீரனா கைதி. அப்ப அவர்கள் மனம் வந்து மிஸ்கீன்களுக்கும் யதீம்களுக்கும் கைதிகளுக்கும் உணவளிப்பார்கள். சொல்லிட்டானா அல்லாஹ்? 9வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், அவங்க நினைப்பாங்களாம், இன்னமான எப்படி இன்னவுக்கு அர்த்தம் நிச்சயமாகவோ அது மாதிரி இன்னமாவுக்கு அர்த்தமும் நிச்சயமாக. இன்னமா நிச்சயமாக. நுத்இமுக்கும், நாங்கள் உங்களுக்கு உணவளிக்கிறோம். இந்த உணவளிக்கக்கூடியவங்க ஏழைகள்கிட்ட சொல்லுவாங்க, நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு உணவளிக்கிறோம். லி வஜிஹில்லா, யாருக்காக? எதுக்காக? லி வஜிஹில்லா, அல்லாஹ்வுடைய முகத்திற்காக. இதான் இஹ்லாஸ். இதான் இஹ்லாஸ். புரியுதா? நாங்க உங்களுக்கு உணவளிக்கிறோம் ஊருக்காக, பேருக்காக, பெருமைக்கு, அதெல்லாம் கிடையாது. இன்னமா நுத்இமுக்கும், நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் லி வஜிஹில்லா, அல்லாஹ்வுடைய முகத்துக்காக. அல்லாஹ் சொன்னா நாங்க செய்யறோம், அதுக்காக நாங்க உணவளிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இது இஹ்லாஸ். லா நுரீது மின்கும், நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. அவங்க சொல்லுவாங்க, நாங்க அல்லாஹ்வுக்காக செய்யறோம். லா நுரீது மின்கும், உங்கள்கிட்ட நாங்க எதிர்பார்க்கல. எது எதிர்பார்க்கல? ஜஸாஅன், பிரதிபகாரம். நாங்க உங்களுக்கு உதவி செய்யறதுனால நீங்க எங்களுக்கு உதவி செய்வீங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல. சில பேருடைய உதவிக்கே எதிர்பார்ப்பு காரணமா இருக்கு. நாங்க யார்கிட்ட எதிர்பார்க்கிறோம்? அல்லாஹ்ட்ட எதிர்பார்க்கிறோமே தவிர உங்கள்ட்ட எதிர்பார்க்கிற. லா நுரீது மின்கும் ஜஸாஅன், நாங்க உங்கள்கிட்டேந்து இதன் மூலமா எதையுமே எதிர்பார்க்க. ஜஸானா கூலி, ஜஸாக் அல்லாஹ் ஹைரா, தெரியும் உங்களுக்கு. நாங்க இதன் மூலமாக உங்கள்கிட்ட எந்த கூலியையும் எதிர்பார்க்கவில்லை. வலா ஷுக்கூரா, நீங்க எங்களுக்கு ஷுக்கூரு பண்ணுவீங்க, நன்றி செலுத்துவீங்க என்பதை கூட நாங்க எதிர்பார்க்கல. நன்றிய கூட எதிர்பார்க்கல. ஆனா உதவி வாங்குறவங்க நன்றி செலுத்தணும், நன்றி சொல்லணும், அவங்களுக்காக துவா செய்யணும். அது உதவி வாங்குறவங்க மேல கடமை. ஆனால் உதவி செய்யறவங்க மேல அந்த நன்றிய கூட என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. அப்ப எந்த கூலியையோ எந்த நன்றியையோ எதிர்பார்க்காமல் அவங்க எதை எதிர்பார்ப்பாங்கன்னு சொன்னா, இன்னமா நுத்இமுக்கும் லி வஜிஹில்லா, அல்லாஹ்வுடைய முகம், அல்லாஹ்வுக்காக பண்றேன், அதை எதிர்பார்த்து பண்றாங்க பத்தியாலா, இவங்க சொர்க்கவாசி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுதான் இஹ்லாஸ். இதுக்கு பேர் தான் இஹ்லாஸ். புரியுச்சா? நல்லா புரியுதா இஹ்லாஸ்? அல்ஹம்துலில்லாஹ், புரிஞ்சு உஸ்தாத். அப்ப நம்ம பண்ணக்கூடிய எல்லா இபாதத்துகளும் இஹ்லாஸோடு இருக்கணும். அப்படி இருந்தா தான் அல்லாஹ் கூலி கொடுப்பான். என்ன இருக்கக்கூடாது? என்ன ரியா இருக்கக்கூடாது? ரியா ரியா இருக்கக்கூடாது. ரியா. அதுக்கு ஒரே ஒரு ஆயத்தை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறேன். சூரத்துல் மாஊன் எடுங்கம்மா. அராய்த அல்லதி யுகதிபு பித்தீன் இருக்கு பத்தியாலா?
107வது சூரா. மாஷா அல்லாஹ். இது ரியாவுக்கு. நான் மேல சொன்ன 3 ஆயத்துகளும் இஹ்லாஸுக்கு, இஹ்லாஸ் வேணுங்கிறதுக்கு சொன்னேன். இங்க சொல்லக்கூடிய இந்த ஆயத்து வந்து ரியா இருக்க கூடாதுங்கிறதுக்கு இந்த சூறாவே ஆதாரம். நான் வந்துமா பழைய பாடம் முபுத்ததாவை பத்தி சொல்லணும், ஹபரை பத்தி சொல்லணும் தான் நினைச்சேன். இத சுருக்கமா சொல்லிட்டு அதுக்குள்ள போயிடலாம். முபுத்ததா என்ன, ஹபர்னா என்ன, முலாஃப்னா என்ன, முலாஃப் இலைஹ்னா என்ன, நக்கிராண்டா என்ன, மாரிஃபானா என்ன, மௌசூஃப்னா என்ன, சிஃபத்துனா என்ன, நாயத்துனா என்ன, மனோத்துனா என்ன அப்படி நினைச்சேன். இதுக்குள்ள போயிட்டனால கொஞ்சம் அப்படி ஆழம். ஆனா இதுவும் வேணும்ல, நம்ம நம்ம துனியாவுக்கும் வேணும், ஆகறதுக்கு கண்டிப்பா வேணும். சரியா? ஹயர். ரியா ரியா அரைத்த அல்லதி யுகதிபு பித்தீன். அரைத்த நீர் பார்த்தீரா? அல்ல கேட்கறாமா? ஆனா கேள்விக்குறி. ரைத்த நீர் பார்த்தீரா? அல்லதி அவரை, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் யுகதிபு பித்தீன். தீன்டா என்ன அர்த்தம்? தீன்டா என்ன அர்த்தம்? மாஷா அல்லாஹ். தீனுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் மார்க்கம், இன்னொரு அர்த்தம் மறுமை நாள். இது மறுமை நாள், மாலிக் யௌமித்தீன் மத்தியால அந்த தீனுக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் தான் இந்த தீனுக்கும். யுகதிபு பித்தீன், மறுமை நாளை பொய்ப்பிக்கிறானே அவனை நபியே நீர் பார்த்தீரா, நீங்கள் பார்த்தீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். மறுமையினால நம்ப மறுக்கிறான் பத்தியலா, மறுமையினால பொய்ப்பிக்கிறான் பத்தியலா, அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், ஃபதாலிக அல்லதி யதுல் யதீம. ஃபதாலிக, ஃபதாலிகனா அவன், தெரியும் உங்களுக்கு. ஹாதா தாலிக படிச்சுக்கிறோமா? தாலிக அவன், அல்லதி எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று சொன்னால் யதுல் யதீம. தஅன விரட்டுறது. தஅன அர்த்தம் விரட்டி விடுறது, கடுமை காட்டுவது. யதுல் யதீம் அனாதைகளை விரட்டுவான், யதீம்களோடு கடுமை காட்டுவான். யதீம்கள்கிட்ட கடுமை காட்டுறவங்க மறுமைய நம்பாதவங்க, யதீம்கள்கிட்ட பாசம் காட்டுறவங்க மறுமைய நம்புறவங்க. அச்சா ஒன்னாச்சா? 2வது அல்லாஹ் சொல்றான், வலா யஹுல்லு அலா துஆமில் மிஸ்கீன். எழுதுங்கம்மா, ஹல்லா ஹல்லா எழுதுங்கம்மா, ஹா வாது. ஹல்லா, மாஷா அல்லாஹ். ஹல்லான ஆர்வமூட்டினான். ஹல்லானா ஆர்வமூட்டினான். ஒரு விஷயத்தை ஆர்வமூட்டுவது, ஒரு விஷயத்தை தூண்டுவது. இது மாலி, இறந்த கால வினை. முலாரி வந்து யஹுல்லு, யஹுல்லு ஆர்வமூட்டுவான், தூண்டுவான். யஹுல்லு ஆர்வமூட்டுவான், தூண்டுவான். லா வந்துக்கறனால லா யஹுல்லு, லா யஹுல்லு அவர் என்ன செய்ய மாட்டான்? ஆர்வமூட்ட மாட்டான், அவன் தூண்ட மாட்டான். அலா துஆமில் மிஸ்கீன். தாமுடா சாப்பாடு, மிஸ்கீனா மிஸ்கீன்கள் தெரியும் உங்களுக்கு. அலாண்டா மீது. அலா துஆமில் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பதின் மீது அவன் தூண்ட மாட்டான். அவனும் எத்தீமுக்கு கொடுக்க மாட்டான். புரிஞ்சா? அடுத்தவங்களையும் நம்ம அடுத்தவங்களை இந்த நல்ல விஷயத்தை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை
நல்லதை தூண்டுற பத்தியெல்லாம் அதுவும் பெரிய நன்மை தானே. அப்ப மறுமையை பொய்ப்பிக்கிறவன் நம்பாதவன் அவனும் நல்லதை செய்ய மாட்டான், பிற மக்களுக்கு நன்மையை தூண்ட மாட்டான். ஃபவைலுன் ஃபவைலுன் நாசமாகட்டும், நாசமுண்டாகட்டும். லில் முசல்லீன் யார் நாசமாகட்டும்? லில் முசல்லீன் சல்லீன் சல்லூன் அப்படின்னு சொன்னா தொழுகையாளிகள். ஃபவைலுன் லில் முசல்லீன் தொழுகையாளிகள் நாசமாகட்டும், தொழுகையாளிகள் அழிந்து போகட்டும். அல்லதீன எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் என்று சொன்னால் இங்கதான் அல்லாஹ் ரியாவுக்கு வர்றான். புரியுதாமா? தொழுகையாளிகளுக்கு சொர்க்கம் இருக்குது, தொழுகையாளிகளுக்கு பெரிய பாக்கியம் இருக்குது. ஆனா எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் அழிந்து போகட்டும்னு அல்லாஹ் சபிக்கிறான்னு சொன்னா, அல்லதீனஹும் அவர்கள் எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் என்று சொன்னால், அன் ஸலாத்திஹிம் தங்களுடைய தொழுகை விஷயத்தில் சாஹூன், நவுது பில்லாஹி மின்ஹா, சாஹூன் அந்த அசால்ட்டாக பாராமுகமாக இருப்பார்கள், கவனமில்லாமல் இருப்பார்கள். சஹானா மறந்தாண்டு அர்த்தம். சஹா கர்த்தா எழுதுங்கம்மா, சீன் ஹா அலிஃப் சஹா. சீன் ஹா அலிஃப், மாஷா அல்லாஹ். சஹா சஹானா மறந்து விட்டான். நவுது பில்லாஹி மின்ஹா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். சஹானா மறந்து விட்டான், இறந்த கால வினை. யஸ்ஹு யஸ்ஹு மறப்பான், சஹாவுடைய முலாரி. யஸ்ஹு மறப்பான். யஸ்ஹு ஹாவுக்கு பிறகு வாவ் வருமா? ஹாவுக்கு பிறகு வாவ் வரும். யஸ்ஹு சஹா யஸ்ஹு மறப்பான். அதுல சாஹூன் மறக்கக்கூடியவர்கள், மறக்கக்கூடியவர்கள். அதாவது ஒன்னும் தொழுகைய மறந்து போட்டு, நீங்க கூட கேட்டு சஜதா சஹு கேள்விப்படுகிறீங்களா? சஜதா சஹு கேள்விப்படுகிறீங்களா? அந்த தொழுகையில மறந்துட்டு தடுமாறுறோம் பத்தியலா, 3 ரக்காத்தா 4 ரக்காத்தா, எந்திரிக்கணுமா உட்காரணுமா அப்படின்னு தடுமாறும் போது எந்திரிச்சுட்டோன்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்கு நம்ம 2 ரக்காத்து முடிச்சு அத்தஹியாத்துல உட்காராம நம்ம 3 ரக்காத்துல எந்திரிச்சிட்டோம், அல்லது 3 ரக்காத்து முடிச்சு நம்ம எந்திரிக்காம 4 ரக்காத்து உட்காந்துட்டோம். அப்படி மறந்துட்டு ரக்காத்துல மறந்துட்டு தடுமாறுறோம் பத்தியலா, அப்படி தடுமாறுனா நீங்க தொழுகக்கூடிய அந்த தொழுகையெல்லாம் தொழுது போட்டு, சரியா, உங்களுக்கு எது மனசுல எது ரொம்ப கரெக்டா படுதோ, 3 4 2 தடுமாற்றத்துல ஒண்ணு ஜாஸ்தியா நினைப்போம், எது ஜாஸ்தியா நினைக்கிறீங்களோ அதை நீங்க வச்சுக்கிட்டு அது பிரகாரம் தொழுது போட்டு அத்தஹியாத்து எல்லாத்தையும் நீங்க ஓதிட்டு சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால 2 சஜதா செய்யுங்க, செஞ்சு போட்டு சலாம் கொடுத்துருங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அந்த 2 சஜதாவுக்கு பேரு வந்து சஜதா சஹு அப்படிங்குவாங்க. சஹூன் என்று சொன்னால் மறதி, மறதிக்கு பகரமாக செய்யக்கூடிய சஜதா. அதான் இங்க அல்லாஹ் சொல்றான், அல்லதீனஹும் மன் ஸலாத்திஹிம் சாஹூன். அவர்கள் ஒண்ணு தொழுகைய மறந்துட்டு பள்ளிக்கு போகாம இருப்பாங்க, அல்லது தொழுகையிலேயே தன்னைத்தானே மறந்து விடுவார்கள். என்ன ஓதுறோம் என்ன செய்யறோம், அவங்களுடைய மனசு ஃபுல்லா வீட்டுல இருக்கும், கடையில இருக்கும், பஜார்ல இருக்கும், வெளியே இருக்குமே தவிர எங்க இருக்காது? இந்த தொழுகையில ஓர்மை, அல்லாஹ்விட்ட ஓர்மை, குர்ஆன்ல ஓர்மை இருக்காது. அந்த மாதிரியான தொழுகையாளிகள் அழிந்து போகட்டும், நாசமாகட்டும் அப்படின்னு அல்லாஹ் சபிச்சுட்டு, அல்லதீனஹும் மேலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், யுராஊன யுராஊன, புரிஞ்சாமா? எழுதுங்கம்மா, யுராஊன இருக்கு பத்தியலா, ரஆ ரஆ எழுதுங்களேன், ரஆ ரா அலிஃப் போட்டு ஹம்சா போடுங்க, கடைசியில யா போடுங்க, ரஆ.
மாஷா அல்லாஹ் பரக்கல்லாஹ் ஃபீக். கடைசியில வந்து யா ரா, ராண்டா பார்த்தான், ராண்டா பார்த்தான். அராய்த அல்லதி யுகதிபு பித்தீன், நம்ம இதிலே பார்த்தோம். ரா பார்த்தான். மாஷா அல்லாஹ். இந்த ராவுக்கு முன்னால அரா போடுங்கம்மா. அரா, அலிஃப் ரா யா. அரா அப்படின்னு சொன்னா பார்க்க வைத்தான், காட்டினான். அதுல தான் யுரா ஊன, அரா யுரி அப்படின்னு வரும். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா யுரா ஊன, யுரா ஊன, அவர்கள் பிற மக்களை பார்க்க வைப்பதற்காக, பிற மக்களுக்கு காட்டுவதற்காக, தொழுகையில கவனம் இல்லாம இருப்பாங்க, தன்னைத்தானே மறந்துடுவாங்க. மட்டுமல்லாமல் அடுத்தவங்க நம்மளுடைய தொழுகைய பார்க்கணும், காட்டணும். அடுத்தவங்களுக்கு காட்டுறது வந்து அது இஹ்லாஸா? அல்லாவுக்காக பண்றதுதான் இஹ்லாசு. அடுத்தவங்களுக்காக பண்றது இஹ்லாஸ் கிடையாது, அது பேர் ரியா. அந்த ரியாவோடு தொழுவார்கள். அது மாதிரியான தொழுகையாளிகள் நாசமாகட்டும். அவங்க மறுமையை ஒழுங்கா நம்பாதவங்க. மாஊன், மன தடுத்தான். யமுனஊன, அவர்கள் தடுப்பார்கள். மாஊன், மாவுண்டா சாதாரணமான பொருள், அற்பமான பொருள். இந்த சூறாவுடைய பேரு சூரத்துல் மாஊன். சாதாரண பொருள், அற்பமான பொருள். அத கூட தடுத்துக் கொள்வார்கள். மிஸ்கீன்களுக்கு கொடுக்காம, ஏழைகளுக்கு தர்மம் பண்ணாம படுகஞ்சனா இருப்பான். பெரிய காசு கொடுக்காம இருப்பான், ரைட்டு, ஓகே. சின்ன ஒரு 5 ரூபா 10 ரூபா, ஒரு 1000 ரூபா 500 ரூபா, அதுக்கு கூட கஞ்சத்தனம் காட்டுவான். புரியுதா? அத கூட கொடுக்க மாட்டான். அவன் மறுமையை நம்பாதவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த ஆயத்துல வந்து ரியா யாருக்கு இருக்குதோ அவங்க தொழுகை செல்லாதுங்கிறான். அப்ப நம்மளுடைய இபாதத்துல வந்து என்ன வேணும்? இஹ்லாஸ் வேணும். என்ன இருக்கக்கூடாது? ரியா இருக்கக்கூடாது. முதல் ஷரத்தை படிச்சுட்டாமா? ரெண்டாவது ஷரத்தை சுருக்கமா நான் சொல்லி முடிச்சிடுறேன். நம்முடைய இபாதத்தை அல்லாஹ் ஏத்துக்கிறதுக்கு ரெண்டாவது ஷரத்து என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டிய வழியின் பிரகாரம் அந்த இபாதத் இருக்க. அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டிய வழி பிரகாரம் அந்த இபாதத் இருக்க. ஓகே, அதுக்கு 2 ஆயத்தோடு நான் வகுப்பு முடிச்சிடுறேன். ஒரு ஆயத்து வந்து 33வது சூரா, சூரத்துல் அஹ்ஸாப். அதுல 71வது ஆயத்து. தச்சா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். 71 71. உஸ்தாத் லோட் ஆகலை உஸ்தாத். ஓகே, கையில குர்ஆன் உள்ளவங்க எடுத்துக்கோமா. 71 71 33 அஹ்ஸாப்ல யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வமன் யுத்திஇல்லாஹ வரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. வமன் யுத்திஇல்லாஹ, யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார்களோ, அமலை செய்யறது அல்லாஹ் எப்படி செய்ய சொன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி செஞ்சாங்க, செய்ய சொன்னாங்க, அதுக்கு கட்டுப்பட்டு அது மாதிரி யார் அமல் செய்யறாங்களோ,
ஃபகது ஃபாஸ ஃபகது ஃபாஸ நிச்சயமாக அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். ஃபௌசன் அலீமா ஃபௌசன் அலீமா மிகப்பெரிய வெற்றி, மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்கள். புரியுதாமா? அப்ப முதல்ல இஹ்லாஸ் வேணும், ரெண்டாவது இத்தாஅத்துல்லாஹ் வ இத்தாஅத்துர் ரசூல், அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டிய வழியின் பிரகாரம் அந்த இபாதத் அமைய வேண்டும். அப்படி அமைஞ்சாதான் அல்லாஹ் ஏத்துக்கிடுவான். அப்படிங்கிறதுக்கு இந்த வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகது ஃபாஸ ஃபௌசன் அலீமா, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டார்களோ, அவர்கள் காட்டிய வழியின் பிரகாரம் அமல்களை செய்தார்களோ, அவர்கள்தான் மகத்தான வெற்றியாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் நம்ம இஷ்டத்துக்கு ஒரு அமல் செய்யக்கூடாது. தொழுகையா இருக்கலாம், நோன்பா இருக்கலாம், மார்க்கத்துடைய மத்த விஷயங்களா இருக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு பண்ணாம குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க, என்னத்தை காட்டினாங்க அப்படின்னு பார்த்து குர்ஆன் சுன்னாவை ஃபாலோ பண்ணணும். அப்பதான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்து ஆதாரம். சரியா? அப்படி பண்ணலேன்னு சொன்னா, குர்ஆன் சுன்னா பிரகாரம் பண்ணலேன்னு சொன்னா அந்த அமல அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டாங்கிறதுக்கு இதே சூறாவுல 33வது சூறாவுல ஆயத்து நம்பர் 36, இதே சூறாவுடைய 36வது ஆயத்து. எடுத்தாச்சா? எஸ் உஸ்தாத். ஓமாக்கான பாருங்க, வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம் வமன் யஅஸில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ضل ضلالا முபீனா. வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின், ஒரு மூமினான ஆணுக்கோ ஒரு மூமினான பெண்ணுக்கோ அனுமதி இல்லை, ஆகாது, கூடாது. என்ன அனுமதி இல்லை? இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், ஒரு விஷயத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் முடிவெடுத்து விட்டார். ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொல்லிவிட்டால், ஐ யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அல்லாஹ்வுடைய கட்டளை விஷயத்தில், அல்லாஹ்வுடைய ரசூலின் கட்டளை விஷயத்தில் மாற்று கருத்து சொல்ல, மாற்று அபிப்பிராயம் சொல்ல கூட ஒரு மூமினான ஆணுக்கோ மூமினான பெண்ணுக்கோ என்ன இல்லை? உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை, அனுமதி இல்லை. சரியா? அப்படின்னு அல்லாஹ் சொல்லி போட்டு, வமன் யஅஸில்லாஹ வ ரசூலஹு, யார் அஸா யஅஸி மாறு செய்தார். புரிஞ்சாமா? வமன் யஅஸில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்களோ, அல்லாஹ் காட்டிய வழி பிரகாரம் செய்யாம அவங்க இஷ்டத்துக்கு பண்ணாங்களோ, வ ரசூலஹு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாறு செஞ்சோ. சரியாமா? அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டிய வழி பிரகாரம் அமல்கள் செய்யாம அவங்க இஷ்டத்துக்கு அமல் செஞ்சாங்களோ, ஃபகது ضل ضلالا முபீனா, ஃபகது ضل நிச்சயமாக அவர்கள் வழிகட்டி விட்டார்கள், ضلالا முபீனன் தெளிவான வழிகேடு, தெளிவான வழிகேட்டுல அவங்க போயிட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்முடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு ஒன்னும் இஹ்லாஸ் இருக்கணும், ரியா இருக்கக்கூடாது. ரெண்டாவது அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டிய வழியின் பிரகாரம் செய்யணும். அதை தாண்டி இவர் சொன்னாரு அவரு சொன்னாருன்னு செய்யக்கூடாது. சரியா? இந்த 2 ஷரத்து கண்டிப்பா வேணும். அந்த இபாதத்தை நம்ம பண்ணி முடிச்சு புட்டு நம்ம இபாதத்தை அல்லாஹ் ஏத்துக்கிறதுக்காக துவா செய்யணும். அத சூரத்துல் பக்ராவுடைய 127வது ஆயத்துல அல்லாஹ் சொல்லுவான். அந்த துவா உங்களுக்கு தெரியும். இப்ராஹிம் நபி கேட்ட துவா, இஸ்மாயில் நபி கேட்ட துவா, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். இது இந்த 2 ஷரத்து இபாதத் பண்றதுக்கு முன்னால, இந்த துவா இபாதத் பண்ணிய பின்னால, ரப்பனா தகப்பல் மின்னா, எங்கள் இறைவனே எங்களிடமிருந்து இந்த இபாதத்துகள் நன்மைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக, இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நீனே இபாதத்துகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறாய், அனைத்தையும் செவிமடுக்கக்கூடியவனாக இருக்கிறாய், அலீமுன் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய். புரியுச்சா?
அப்படியே நம்ம செய்யணும். இதை நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சுருக்கமான உபதேசம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல வந்து சில விஷயங்களை கேட்பேன். அதை நான் இப்பவுமே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். முதல் கேள்வி முபுத்ததானா என்ன அப்படின்னு கேள்வி கேட்பேன். ரெண்டாவது ஹபருனா என்ன கேள்வி கேட்பேன். மூணாவது வந்து முலாஃபுனா என்ன கேட்பேன். நாலாவது முலாஃப் இலைஹினா என்ன கேட்பேன். அஞ்சாவது நக்கீராண்டா என்ன. ஆறாவது மாரிஃபாண்டா என்ன. ஏழாவது மௌசூஃபுண்டா என்ன. எட்டாவது சிஃபத்துனா என்ன அப்படின்ட்டு இந்த 8 கேள்விகள் உங்கள்கிட்ட இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நான் கேட்பேன். இந்த 8 கேள்விகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் தெளிவான பதிலை படிச்சுக்கிட்டு வாங்க. அந்த கேள்வி அந்த பதில்களுக்கு பிறகு அடுத்த வகுப்பை நம்ம முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த வகுப்புகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம புதிய பாடங்களை படிச்சுக்கலாம். உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லையோ மற்ற விஷயங்கள்லையோ அல்லது கிராமர்லையோ ஏதாவது சந்தேகம் இருக்கா? இருந்தா கேட்கலாம். சிஸ்டர்ஸ் டவுட் இருக்கவங்க இன்ஷால்லா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சிஸ்டர்ஸ். சிஸ்டர் சுமையா. சுமையா பானு சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. உஸ்தாத், நீங்க சஜ்தா சஹு பத்தி சொன்னீங்கல்ல, அது அது சலாம், சில ஹதீஸ்ல வந்து சலாம்க்கு அப்புறமா கூட ரசூல்லா பண்ண மாதிரி சில ஹதீஸ் இருக்கு. அது எது பெஸ்ட்ன்னு நீங்க சொல்லுங்க. சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே 2 சஜ்தா பண்ணிட்டு அதுக்கப்புறம் சலாம் கொடுத்து முடிச்சுறது பெஸ்ட்டுங்களா? அதாவதுமா நீங்க சொன்ன மாதிரி 2 மாதிரி இருக்குது. சலாத்துக்கு நான் சொன்ன மாதிரி சலாத்துக்கு முன்னால 2 சலாம் கொடுத்துட்டு சஜதா பண்ணுங்க அப்படின்னு பல ஹதீசுகளும். சில இடங்கள்ல பார்த்தீங்களாக்க ஒரு சலாம் கொடுத்து பண்ணுவாங்க, அப்படித்தானே? ஆமா ஆமா. அந்த ஒரு சலாம் கொடுத்துட்டு பண்றாங்கல்ல, அந்த ஹதீஸுடைய பலமீன விஷயத்துல வந்து இமாமுகளுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்குது. அதுல இஹ்திலாஃப்னா லஈஃப்ங்கிற மாதிரி சில கருத்து இருக்குது. ஆனால் இந்த சலாமுக்கு முன்னால கொடுங்க நான் சொன்ன பத்தியால ஓதி போட்டு சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால 2 சஜதா சஹு பண்ணி போட்டு சலாம் கொடுக்குன்னு சொல்லிவிட்டு, இது வந்து புகாரிலேயே பாபு சஜதா சஹுனே ஒரு பாடம் வருது. அந்த பாடத்திலே இந்த ஹதீஸ் வருது. அப்ப இது வந்து கருத்து வேறுபாடே இல்லாத பக்கா சஹீஹான ஹதீஸ். எடுத்துக்கிறது வந்து கருத்து வேறுபாடு உள்ளதை எடுத்துக்கொள்வதை விட கருத்து வேறுபாடு பக்காவா இருக்கு பத்தியால அதை ஏத்துக்கிறதா நல்லது. குழப்பம் இருக்கிறத தவிர்த்துக்க சொல்லி ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்லிருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து ஒருத்தவங்க 500 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த 500 ரூபாய் பக்கா 500 ரூபாய், இது வந்து டூப்ளிகேட் நோட்டு இல்லேன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. இன்னொரு 500 ரூபாய் பார்க்கும் போது இது வந்து ஒரிஜினல் இல்லாம இருக்குமோ டூப்ளிகேட்டா இருக்குமோ அப்படி டவுட் வருது. நீங்க எந்த 500 ரூபாய் எடுத்துட்டு போவீங்க? பக்கா 500 ரூபாய் தான். அதே மாதிரிதான் இதுவும். ஓகே சார். சோ அப்பனா நம்ம அத்தஹியாத் ஓதி ஸலவாத் ஓதி முடிச்சிட்டு அல்லாஹும்ம ஃபிர்லி அது கூட ஓதிட்டு சலாம் கொடுக்கிறது எக்ஸாக்ட்டா முன்னாடி 2 சஜ்தா பண்ணிட்டு அப்புறம் சலாம் கொடுக்கிறது. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஜஸாக்கல்லாஹு பாரக்கல்லாஹு. அம்புட்டையும் ஓதி முடிச்சிரணும். சரி. சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால 2 சஜதா பண்ணிவிட்டு பண்ணி முடிச்ச உடனே மறுபடியும் ஒண்ணு ஓதக்கூடாது. ஓகே சூப்பர். இதுதான் மெயின். ஓகே சரியா? முடிச்சிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், ஹலாஸ், வேலை முடிஞ்சு. இந்த 2 சஜதா சஹு செஞ்சிய பத்தியாலா? ஆமா. இது அல்லாஹ் 2 சஜதாவை ஏத்துக்கிற மாட்டான், ஒரு ரக்காத்தா அல்லாஹ் ஏத்துக்குவான். ஓகே. ஒரு பேச்சுக்கு நீங்க 3 ரக்காத்தே தொழுதிருந்தாலும் ஒரு ரக்காத்தா அல்லாஹ் ஏத்துக்கிட்டு 4ஆ ஆக்கி அந்த ஃபர்ல அல்லாஹ் உங்களுக்கு முழுமைப்படுத்துவான், நன்மையை தருவான். இல்ல ஒரு பேச்சுக்கு நீங்க 4 ரக்காத் தொழுது போட்டு இந்த மாதிரி தடுமாறு சஜதா சஹு செஞ்சிருந்தால் நீங்க தொழுது அந்த 4 ஃபர்ல அல்லாஹ் ஏத்துக்கிட்டு இந்த ஒரு சஜதா சஹு செஞ்சியல்ல ஒரு ரக்காத் ஆயிடுச்சு பத்தியலா? 5 இது அல்லாஹ் நஃபீலா ஏத்துக்கிட்டு நஃபீலுக்குரிய நன்மையை தருவான் ஹதீஸ் இருக்கு. மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ். ஓகே. அண்ட் இன்னும் அதுலயே தான் அதே சஜ்தா சஹுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிரைட்டீரியா இருக்குல்ல உஸ்தாத். இப்போ நீங்க ரக்காத் மிஸ் பண்ணா சொல்லுங்க, இந்த ருக்கூன் லைக் ஒரு ருக்கு மிஸ் பண்ணிட்டா, ஒரு வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரிக்கெல்லாம் கூட சஜ்தா சஹு பண்ணுவாங்கல்ல? ருக்குவை எப்படி மிஸ் பண்ணுவாங்க?
சில டைம் ருக்கு பண்றது மிஸ், சுபான் ரபில் அசீம் சொல்றது இப்படி போகவே மாட்டோமே. சில டைம் மிஸ் பண்ணிட்டா எனக்கு இதுவரை ருக்குவை யாரும் மிஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. எப்ப அதாவது சஜதா திலாவத்திற்கு பத்தியெல்லாம் அப்பதான் சருன்னு சஜதாவுக்கு போயிருவாங்க. சரியாமா? அப்படி ருக்குவை மிஸ் பண்ணிருந்தால் அந்த டவுட் வந்துச்சாக்க திருப்பி முழுசா தொழுதுக்கிறணும். ஏன்னா ருக்கு என்பது ஃபர்ல், சுஜூது என்பது ஒரு ஃபர்லை கூடாது. இந்த சஜதா எதுக்குன்னு சொன்னா ரக்காத்துல தடுமாட்ட வருது பத்தியெல்லாம், அதுக்குதான். அதே மாதிரி தொழுகையில ஓதக்கூடிய சூறாவுக்குள்ள தடுமாட்டம் வந்தாலும் பண்ணக்கூடாது. தப்பு வந்துருச்சு, நீங்க தப்புக்கா பண்ணக்கூடாது. 2 3 4 5 உட்காரமா எந்திரிக்கணுமா, அந்த தடுமாட்டம் மட்டும் தான் சஜ்தா சாஹ். தடுமாட்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அது தொழுகையை மறுபடியும் தொழுவோம் முழுசா. நடுவுல ஸ்டாப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து தொழணும். உஸ்தாத், ஜஸாக்கல்லாஹு கைரா. பரக்கல்லாஹு ஃபீக்கும். வேற ஏதாவது டவுட்கள் இருக்காமா சிஸ்டர்ஸ்? வேற யாருக்கும் டவுட் இருக்கா சிஸ்டர்ஸ்? அஹ்மத் ஜமீமா பானு சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குனூத்துல இந்த வித்தர்ல வந்து குனூத் ஓத மறந்துட்டா அத பத்தி சொல்லுங்க. அதாவதுமா வித்தர்ல வந்து குனூத் ஓதணும் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. குனூத் வந்து பெரிய பெரிய துவா, சூப்பர் துவா இல்லையா? அல்லாஹ் மஹ்தினி எந்த குனூத் ஓதுவிய? அல்லாஹ் மஹ்தினி ஃபீமன் ஹதைத வஆஃபினி ஃபீமன். பரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் மஹ்தினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லீ ஃபீமா ஆதைத் வகினி ஷர்ர மா கலைத். அப்படி ஃபுல்லா ஓதுவிய. இதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? நேர்வழி இந்த நான் அரபியில சொல்றேன், நீங்க தமிழ்ல தர்ஜுமா செய்வீங்களா? கொஞ்சம் தெரியும். அல்லாஹ் மஹ்தினி ஃபீமன் ஹதைத். நேர்வழி கரெக்ட். யா அல்லாஹ், நீ யாருக்கெல்லாம் ஹிதாயத்தை அவர்களோடு சேர்த்து எனக்கும் நேர்வழி காட்டு. முதல்ல ஹிதாயத்து கேட்டீர்கள் அல்லாட்ட. இரண்டாவது வாஃபினி ஃபீமன் ஆஃபைத. யா அல்லாஹ், நீ இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்தாயோ அவர்களோடு சேர்த்து அந்த ஆரோக்கிய வாழ்வை தருவாயாக. ரெண்டாவது கேட்டாச்சா? மூணாவது தவல்லனி ஃபீமன் தவல்லைத்த. யாருக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டாயோ அவங்களோடு சேர்த்து எனக்கு உதவி செய்யக்கூடிய பொறுப்பையும் என்னைய பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நீ ஏத்துக்கல்லா. மூணாவது கேட்டாச்சா? ஆத்தைத்த. அல்லாஹ்வே, நீ எனக்கு கொடுத்த எல்லாத்திலையும் பரக்கத்து செய்ய. நாலாவது கேட்டாச்சா? நீ ஷர்ரமா கலைத்த. அல்லாஹ்வே, என் விதியில் எழுதப்பட்ட விட்டும் கெட்டும் என்னை பாதுகாப்பாயாக. மூணாவது ஹிதாயத்தை கேட்டிய, ரெண்டாவது ஆஃபியத்தை கேட்டிய, மூணாவது முழுசா எனக்கு நீ அல்லா அப்படின்னு கேட்டிய, நாலாவது எல்லாத்திலையும் பரக்கத்து செய்ய அல்லா அப்படின்னு கேட்டிய, அஞ்சாவது விதியின் தீங்கை விட்டு பாதுகாப்பு கேட்டிய. புரிஞ்சா? சூப்பர் துவா. இத கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் கேளுங்க, கேட்கணும். சொன்னா ஒருவேளை இத கேட்காம நம்ம ருக்குவுக்கு போயிட்டோம், சுஜூதுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா இத விட்டதுக்கான சஜதா சஹு கிடையாது. புரியுதா? நீங்க வேணா உங்களுக்கு விட்டுட்டமேங்கிற ஒரு டவுட், ஒரு இது இருந்துச்சாக்க தொழுகையில அத்தஹியாத்துல துவா செய்யலாம். தெரியுமா? அத்தஹியாத்து ஸலவாத்து ஓதக்கூடிய துவால ஓதுற பத்தியெல்லாம் அது எல்லாத்தையும் ஓதிப்புட்டு நீங்க சலாமுக்கு முன்னால ஓதிக்கலாம். வேண்டிய துவா அதுக்கு ஹதீஸ்ல அனுமதி இருக்கு. வேற எதுமா சிஸ்டர்ஸ்? வேற யாருக்கும் டவுட் இருக்கா? அம்னா சிஸ்டர்.
என்ன டவுட் அஸ்ஸலாமு இருக்கா? அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மறதியின் காரணமா நம்ம சஜிதா சஹூன் செய்றோம். இப்போ ஆமா. சஜிதா சஹூன் செய்யவே மறந்துட்டோம் ஃபைனலா அத்தஹியாத்துக்கு பிறகு. என்ன படம் மறந்துட்டோம்? சஜிதா சஹூன் செய்யணும்னு நினைச்சிட்டு அத்தஹியாத்துல இருக்கிறோம். ஆனா அது செய்ய மறந்து சலாம் கொடுத்துட்டோம். அப்ப சரி என்ன சரி. செய்யலாம்? அதாவது மறதிக்கு பகரமா சஜதா சஹு செய்யணும். ம். சஜதா சஹு செய்யறதையே மறந்துட்டனே, சரியா? ஆ, அப்படின்னு சொன்னா ஒழுங்கா எந்திரிச்சு மறுபடியும் அது தொழுகையை தொழுதுக்கிறோம். ஆ, என்ன நீங்க மறந்துட்டிய, அதுக்கு அல்லாஹ் ஒரு பரிகாரத்தை சொன்னா அந்த பரிகாரத்தையும் மறந்துட்டே செய்யலையா அப்படின்னு சொன்னா உங்க தொழுகையில வந்து ஓட்டையா இருக்கும், அது முழுமை இருக்காது. மறுபடியும் நீங்க முழுசா தொழுதுறோம். ஓகே ஹஜரத், சரியா? இன்ஷால்லா வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? போந்தானே? ஓகேம்மா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர் ஆரிஃபா, நீங்க எண்ட் பண்ணிருங்கம்மா. எஸ் சிஸ்டர் இன்ஷா அல்லாஹ்.